ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் மோட்டோ விலாகிங். நம்ம சேனலில் மோட்டோ விலாகிங் அண்ட் பைக் ரிலேட்டட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ஒரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஒரு குட்டி மோட்டோ விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ விலாகில் போகலாமா? ஸோ காய்ஸ், ஒரு வேலை கிளம்பி வச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:10 கிட்ட ஆச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னா காலேருந்து கொஞ்சம் மந்தாரமாக தான் இருக்குது. ஹில் சீசன் ஃபீல் கொடுக்குது சொல்லப்போனால் அன்றைக்கி. ஏன்னா காலேருந்து காற்றுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு சரியான குளிராக இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே ட்ரிப் போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது நம்ம ஊரில் இப்போதைக்கு கிளைமேட்டு. நம்ம ராமநாதரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போயுமே வெயிலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வெயில் தான் பார்க்கலாம் இங்கே. அதுவும் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொளுத்தி எடுப்பாக வெயிலெலாம். பட் இன்றைக்கி அந்த 3 மணி டைமிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லன் கிளைமேட். ஆக்சுவலி காலேருந்து அப்படி தான் இருக்குது, நல்ல கிளைமேட்டாக தான் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் போக கிளைமேட் மாறும்னு நினச்சேன், பட் மாறல, அதே கிளைமேட்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஒரு வேளை இப்போ எங்கே கிளைமேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராம்நாட்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த பீச்சோட நேம் பார்த்திங்கன்னா சல்லித்தோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் வந்து பெரியப்பட்டினம், இங்கேருந்து வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம போனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். எப்படின்னா இப்போதைக்கு அந்தளவுக்கு பெருசாக யாரும் அந்தளவுக்கு தெரியாது. ராமா டிஸ்ட்ரிக்ட்லேயே சொல்ல போனால் சில பேர்த்துக்கு தான் அந்த தெரியும். இந்த பக்கத்து நம்ம ஊர் பெரியவட்டத்தில் இந்த பக்கத்து ஊர் கொஞ்சம் ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பீப்புள்ஸ் வந்து நம்ம ரொம்ப விலாகர்ஸ் நம்மள மாதிரியா. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு விலாக் நமக்கு வேறு. விலாகர்ஸில் நிறையா வந்து இப்போ வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லா ஃபேமஸாக கூட ஆகலாம். இந்த பீச்சை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணால் வரலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சில்ட்ரன்ஸோட ஃபேமிலிஸ்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மோஸ்ட்லி கடைகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஏதாவது வர மாதிரி தான் ஸ்நாக்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து மோஸ்ட்லி கடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடையே இருக்காது. கிராமம் தானே. ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக மீன், கடல் தொழில், மீன் பிடிக்க போகிறது அந்த மாதிரி தான். நம்ம ஊர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டில் ஜாமிங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேயே போய் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் செம்ம ஃபீலாக இருக்கும். மொத்தமாக நம்ம பசங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே போயிட்டு சமையல் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு குளிக்கிறது, திருப்பி வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு செம்ம ஃபீலாகவே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் லாங்லேருந்து வரீங்கன்னா ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுங்க, வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சில்ட்ரன்ஸோட வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். பசங்களாம் நல்லா விளையாட விடலாம். கடல் செமையாக இருக்கும். கிட்டத்தட்ட குட்டி கோவா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் என்ன பண்ணுறது, கடலில் அங்கே போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, பசங்களை கூட்டி போய் இளநீ ஆட்டையை போட்டு அடிச்சு விட்டுறது, மேலேருந்து பிடிங்க போட்டு கடலில் போட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். செம்ம ஃபீலாக இருக்கும். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் 2020 ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் மோட்டோ விலாக் பண்ணலை. ஆனால் மோட்டோ விலாக் ஆசை எனக்கு, பட் பண்ணலை. ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பண்ணணும் மோட்டோ விலாக் பண்ணணும், நம்ம ட்ராவல் பண்ணையில் மோட்டோ விலாக் பண்ணணும், ஃபுட்டேஜ் கவர் பண்ணணும், எல்லாத்தையும் காமிக்கணும் நம்ம மக்கள்ஸ் அப்படின்னு தோணுச்சு. பட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு தைரியம் இல்லை, ரொம்ப பயம், அப்புறம் அச்சம். இதனாலேயே ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்துட்டேன். பட் நான் அப்புறம் யோசித்தேன், நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி யோசிச்சுட்டே இருப்போம், பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. வருது வரல, ட்ரை பண்ணோமா இல்லையா அதுதானே முக்கியம். யோசித்தது முக்கியம் இல்லை, ஒரு விஷயம் யோசித்தது முக்கியம். ட்ரை பண்ணோமா இல்லையா அதுதானே முக்கியம். அதுதான் ட்ரை பண்ணிட்டேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ நான் விலாக் பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து களிமங்கொண்டு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள கடற்கரை தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீன்லாம் ரொம்ப ஏலத்தில் போடுவாங்க, ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலாம். நம்ம இங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பிளானி, ராமநாதபுரத்துலேருந்து திருப்பிளானி 10 கிலோமீட்டர், அங்கிட்டேருந்து இங்கே ஒரு 6-5 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக. காலைல பார்த்தீங்கன்னா எல்லாம் போடுவாங்க. சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா. ஸோ அடிப்படை கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, நல்லா அப்படியே. ஆக்சுவலி எனக்கு உண்மையாகவே ஒரு டூர் போன ஃபீல் கொடுக்குது காய்ச்சி. அப்படின்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிற ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ ஒரு இந்த இதை பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் இந்த ராமாலேருந்து வரீங்கன்னா அந்த பக்கம் தான் வரணும். இந்த டேங்கை பார்த்துக்கோங்க, இந்த டேங்கில் ரைட் எடுக்கணும். ஸோ இதுதான் சலித்தோப்புக்கான முதல் கட்டிங் ரோடு. ஸோ நம்ம எல்லாம் வளைஞ்சிடலாம்.
ஒரு கார் வருது, சளித்தோப்பு போயிட்டு தான் வராங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி மதுரை வண்டியா சம்திங் தெரில. மதுரைக்கு அங்கிட்டு தான் நினைக்கிறேன். T 59 மதுரை 55 இருக்கு. மாமரம் இருக்கு அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சும்மா. இங்கே பைக்கில் ஹெல்மெட் போட்டு போகிறேன், எனக்கு ஸ்மெல் அடிக்குது. அந்தளவுக்கு மனமாக இருக்குது மாமரம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் வாங்கலாம். பிளேஸ்க்கு சல்லித்தோப்பு ஏன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து 2 ரீசன்னா, ரீசன் ஒன்று தான் 2 விதமாக. சல்லிங்கிறது வந்து அந்த காலத்தில் பாறைகள் நிறையா இருக்குமா. ஏதோ ஒரு பாறை சொல்கிறாங்க சம்திங், சரியாக மைண்டில் மறந்து வச்சு. அந்த பாறைகள் அதிகமாகவே இருக்குமா இங்கே. அதுக்கப்புறம் தோப்பு, தென்னந்தோப்பு, கடலை ஒட்டி தோப்பு இருக்கு இல்லையா, அதனால தென்னந்தோப்பு. ஸோ அதை 2 மீன் பண்ணி சல்லித்தோப்புன்னு வச்சுட்டாங்க பேருக்கு. இதுதான் நம்ம சல்லித்தோப்பு பீச்சே கரெக்டாக. ஸோ வந்தாச்சு பீச்சுக்கு. வண்டி நம்ம பக்கத்தில் போயிடும். கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கேன் போல். T 59. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம சல்லித்தோப்பு வந்தாச்சு. பாருங்கள் இந்த அழகை பாருங்கள் கைஸ். இந்த கடலோட அழகையும் பாருங்கள், இந்த தென்னை மரத்தோட அழகையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் சொன்னதில் பற்றியில் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சில்ட்ரன்ஸோடலாம் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா எடுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தென்னந்தின்றலுக்கெல்லாம் அப்படியே பாதி கிடக்கு பார்த்தீங்களா. இதில் தான் பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நிறையா பேர். நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் வந்தப்போ இதில் தான் எடுப்போம். ஸோ இந்த திண்டாக இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாடி மரங்களாக இருந்த இடம். இப்போ பார்த்துக்கோங்க, அப்போ கடல் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் வந்து அங்கே இருந்த இடம் அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு கடல் மேலே. தெரியுதா, கரைச்சி அப்படியே வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா இந்த மரங்கள்லாம் விழுந்துடும். நாங்கள் இருக்கும்போது அங்கே அந்த இடத்துலலாம் மரங்கள் இருந்துச்சு, கடல் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறது, இளநீலாம் பிடிங்கி குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போட்டுறது. அட்டகாசம் பண்ணுவோம் இங்கே. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பசங்களோட வந்தால் ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் இங்கே. ஃபேமிலியோடு வந்தால் நம்ம என்ஜாய் பண்ணலாம் நல்லாவே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த பீச்சோட அழகே என்னென்னா மேஜராகவே இந்த கடலை ஒட்டி இருக்கிற அந்த தென்னை மரம் தான். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மைண்ட் நான்லாம் சம்டைம் என்ன பண்ணுவேன்னா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா வந்து இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இறக்கி ரசிச்சுட்டு அப்படியே போயிடுறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வர்றதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிஸ்லாம் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மிச்ச இடத்துக்குலாம் போனால் சரியான கூட்டமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திண்டெல்லாம் இந்த மரம் வந்து பாதியாக இருக்கிறத பற்றியில் இதுவே ஒரு அழகாக தான் இருக்கும். அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லா இது பண்ணலாம், எடுக்கலாம். பாருங்கள் அத்தை போய்கிட்டுருக்கு, மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் சைடு எல்லாமே வந்து இது தான், மீன் தொழில் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இங்கே தான் வந்து என்ன பண்ணுவோம்னா சமையல் ஆக்குறது. இங்கேருந்து நம்ம வந்து சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பசங்க எல்லாமே. ஒரு சைடெலாம் பார்த்தீங்கன்னா சமையல் தான் ஃபுல்லாக நடக்கும். இங்கே சமையல் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து விளையாடலாம் செய்வாங்க. கபடி விளையாடுறது, இந்த மாதிரி சும்மா ஃபன் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஃபன் பண்ணிட்டு போகலாம். நம்ம பசங்களாம் வந்து ஃபன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விளாட்றது, இளநியை குடிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த தென்னை மர தோப்பு அப்படியே கடல் ரொம்ப அழகாக இருக்குது பற்றிலா. இதுதான் இந்த சல்லித்தோப்போட ஸ்பெஷலு. ஆக்சுவலி இங்கே ஒரு மூவி ஷூட் நடந்ததாக கேள்விப்பட்டேன், பட் எக்ஸாக்டாக தெரியலை. அந்த கொலஹாரி அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க, பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த தென்னை மரத்தோடு இருக்குது இந்த பீச், இதுதான் அழகு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு கூட சொல்லுவேன் நான். ஒரு ஹிடன் ஜெம்மு தான் இது, உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே
மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸோடையும் வந்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியோட நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் இது. இப்போ நம்ம கடலை ஒட்டி ஒரு ரைட் போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் பாருங்கள், இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நம்ம சல்லித்தோப்புலேருந்து ஒரு 500 மீட்டர் கடலை ஒட்டி அப்படியே ரைட் பண்ணி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வத்தல் நிற்கிது. இது போட்டுன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு வத்தன்னு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. டபுள் இன்ஜின் வந்தால் வத்தை, சிங்கிள் இன்ஜின் வந்து போட்டு சம்திங் என்னமோ சொல்லுவாங்க. பட் சரியாக எக்ஸைட்டாக தெரில நமக்கு. இது பற்றிலாம் ஃபுல்லாக வந்து கடல் தொழில் வந்து மக்கள் இங்கே வாழ்கிற இடம். அங்கே ஃபுல்லாக வீடு தான். இங்கிட்ட ஒட்டி மீன் பிடிக்கிறவங்க ஃபுல்லாக இங்கேக்குள்ளேயே லோக்கலில் தான் இருப்பாங்க பக்கத்துலேயே. ஸோ அவங்களோட வீடெலாம் அங்கிட்ட இருக்குது. பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, இந்த மாதிரி பிளேஸெல்லாம் விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்ட்ரன்ஸோட வந்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரொம்ப ஜாலி பண்ணிட்டு போகலாம். ஃபன் பண்ணிவிட்டு செம்ம ஜாலி பண்ணிட்டு போகலாம். நல்லா அருமையாக இருக்கும். பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த கடல். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் மேஜரான ஒரு இதுவே. இங்கே நல்லா நீட்டாக இருக்கும். பட்டு அதுதான் சொன்னேன்ல, வாட்ரு இருக்காது, ஃபுட்டு இருக்காது, ஸ்நாக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வந்து ட்ராவல் ரைட்டர், பைக் ரைட்டர் வீடியோஸ்லாம் இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக போடுவேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகினால கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெக்காகி தான் வந்துச்சு. இன்னும் எனக்கே தெரியுது. ஸோ இன்றைக்கி அடுத்து நிறைய மோட்டோ விலாகி நான் விடாமல் கன்டினியூஸாக போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ விலாகில் உங்கள்கிட்ட சந்திப்போம். டாட்டா, பை பாய்.